ஆக்சுவலாக நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டேனா அவர் இன்றைக்கி காலையில் வேலைக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நாளைக்கு வந்து எனக்கு பர்த்டே ஷர்மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 10-15 ஃபோட்டோ, அதாவது நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் இருக்க எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து எடிட் பண்ணி அது ஒரு வீடியோவாக எனக்கு பிறந்த நாளுக்கு வைங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இதில் ஸ்டேட்டஸில் வச்சா இந்த இடத்துல நம்ம ஊரில் இருக்க எல்லாருமே பார்ப்பாங்களான்னு அவருக்கு தெரியாது. என்னோடய கான்டாக்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்களான்னு தெரியாது. அவரோட கான்டாக்ட்ஸ் பார்ப்பாங்களான்னு அவருக்கு தெரியாது. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரோட பர்த்டேவை ஸ்டேட்டஸில் வைங்க, ஒரு 4 பேர் பார்க்கட்டும், அதை வந்து சும்மா சின்னதாக செலிப்ரேட் பண்ணலான்னு. அவங்க சின்ன வயசுலேருந்து அந்த டெலிஃபோனு, மொபைல் ஃபோனு, இப்போ நாம் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோனு, இது மூணுத்தையும் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதை விட அது எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்குன்றது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, 70s 80ஸில் பிறந்த இன்னசென்ட் பேரண்ட்ஸ் இருக்க லாஸ்ட்டு ஜென்ரேஷன் நாம் மட்டும்தான். ஏன்னா 80s, அதாவது அந்த 85 தாண்டி வந்தவங்களுக்கும் இந்த டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சிடும். 90s வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிடும். பட் 70s அண்ட் 85க்கு முன்னாடி இருக்க இன்னசென்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு மட்டும்தான். இதுக்கு மேலே வேறு யாரும் அந்த மாதிரி வர மாட்டாங்க, கிடைக்கவும் மாட்டாங்க. கஷ்டம் தான்.